ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்கள் பற்றின ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு இன்னொரு பேர் வந்து பஞ்சஞ்சிறு காப்பியம். இதை வந்து சமண காப்பியங்கள்னு சொல்கிறாங்க. இந்த நூல்களில் வந்து எப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு இந்த நாளில் ஏதாவது ஒன்றோ இல்லை பலவோ குறைந்து வரும். ஸோ இந்த ஐஞ்சிறுகாப்பியங்கள்ன்ற வார்த்தையை கொடுத்தவர் வந்து என்னன்னா தாமோதரம் பிள்ளை. இதில் என்னென்ன ஐஞ்சிறுகாப்பியங்கள் இருக்குன்னா உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, அது இன்னொரு பேர் வந்து நீலகேசி திரட்டு, சூளாமணி. சூளாமணி எழுதினவருக்கு மட்டும்தான் தோளாமொழி தேவர் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் தெரியுது. மிச்சம் 4 காவியத்துக்கு தெரியல. ஒவ்வொரு காவியத்துலேயும் உரிய பாடல்கள், சர்க்கங்கள் வந்து இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ உதயகுமார காவியம் அப்படிங்கிறதோட மூல நூல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பெருங்கதை. இது வந்து கொங்குவேலர் அப்படிங்கிறவர் வந்து இயற்றியிருக்காரு. இதை வந்து கொங்குவேலர் மாக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. நாககுமார காவியத்தோட இன்னொரு பேர் வந்து நாகபஞ்சமி கதை. இது வந்து மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல். யசோதர காவியம் வந்து உயிர்கொலை தீது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிற நூல் வந்து யசோதர காவியம். நீலகேசி வந்து தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல் அப்படிங்கிறது நீலகேசி. நீலி அப்படிங்கிற பேய் வந்து மனம் மாறி சமண மதத்தை வந்து பின்பற்றுறது பற்றின கதை தான் இது. சூளாமணி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பெருங்காப்பியத்துக்குரிய இலக்கணம் எல்லாமே அமைய பெற்றிருக்கிறது வந்து சூளாமணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.